நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. ரொம்ப அரசியல் கோலோச்சுகிறது என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சருக்கு சீட்டு மறுக்கப்படும் பொழுது அமைச்சர் மகனுக்கு கொடுக்கப்படுகிறது. கட்சிக்காக எவ்வளவு தூரம் நீ வேலை செஞ்சினாலும் அமைச்சரோட மகனாவோ மகளாவோ இருந்தால் மட்டும்தான் சீட்டுன்றது மீண்டும் ஒரு முறை திமுகவில் நிரூபிக்கப்பட்டது. விஜயபிரபான்னு விருதுநகரில் போட்டியிடுறாரு. ஒரு கடுமையான ஒரு டஃப்பான ஃபைட்டை வந்து விருத்தாச்சலத்தில் பிரேமலதா கொடுப்பாங்க அப்படிங்கிறப்போ ஒரு எதிர்பார்ப்பு அப்படி இருக்கு. ஆமாங்க, அந்த சமூகத்தினர் வாக்குகள் அதிகமாக வரும்ன்றாங்க. தலித்துகள் வாக்குகளும் நாயுடு வாக்குகளும் வந்து ஜெல் ஆயிடும்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. வன்னியர் ஓட்டும் தலித் ஓட்டும் தான் சேராது. தேமுதிக கூட்டணியால் திமுகவுக்கு தான் லாபம் அதிகம். தேமுதிக திமுக கூட்டணியில் இருப்பதால் தலித் குறிப்பாக பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வாக்குகள் வந்து ஜெல்லாவும் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால் தேமுதிக வெற்றி வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவிற்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிமுக. ரஞ்சித் அவர்கள் நீலம் ஃபவுண்டேஷன் அவர் இதை வரவேற்று அறிக்கை கொடுத்த பொழுது RSS முகம் கொண்டவர் தான் ரஞ்சித் என்று அவர் மீது வசை மாறி பொழித்தார்கள். பிரதான அங்கம் வகிக்கக்கூடிய NDAவில் அதிமுக சார்பில் இரட்டை இலையில் கொடுக்கப்பட்டிருப்பதில் தவறு இல்லை என்று திருமாவளவனும் சொல்லுகிறார். அப்போ ரஞ்சித்தை விமர்சித்த அளவுக்கு முற்போக்காளர்கள் இன்றைக்கு திருமாவே விமர்சிப்பார்களா என்ற கேள்வி மேலெழும்புகிறது. இருக்கும் பொழுது திருமாவளவர்கள் MLAக்கு காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுது. அவர் தேசிய அரசியலிருந்து மாநில அரசுக்கு திரும்புகிறார். அது தெளிவாக எடுத்த முடிவு, நன்கு யோசித்து எடுத்த முடிவு. என்னை பொறுத்தவரையில் இது நல்ல முடிவு, வரவேற்கத்தக்க முடிவு. தமிழ்நாட்டுக்கு நல்ல செய்தி, அது திமுகவுக்கு கெட்ட செய்தி. கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் தான் இங்கே வந்தாகணும் மாநில அரசு என்று விரும்புகிறார். இந்த தேர்தலோட மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று திருமாவளவன் மாநில அரசியலுக்கு திரும்புவது. பிரச்சனையை பெரிய அளவில் அதிமுகவில் பேச முடியல. குறிப்பாக அதிகாரிகள் மாற்றத்தை பற்றி வலியுறுத்தி பேச முடியல. விஜய் போய் கேட்குறாரு அதிகாரிகளை மாற்றுன்னு, அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி போய் கேட்கல. 8000 ரூபாய் கூப்பன்லாம் வந்து அவங்க ஃப்ரிட்ஜு கொடுத்தாங்கன்னு இவங்க இதை கொடுக்குறாங்க. இது அப்பட்டமான ஒரு கைவிட்டு தான். ரெண்டுமே கைவிட்டு தான். ஃப்ரிட்ஜும் கைவிட்டு தான், 8000 ரூபாய் கூப்பனும் கைவிட்டு தான். கூச்சனாச்சு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு அரசியல் ஒரு மிக மோசமான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது. ஷோவோட ஒரு முக்கியமான கேள்வி பதிலில் சொல்லுவார், திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும். எம்ஜிஆரை வளர்த்தது, ஜெயலலிதா வளர்த்தது, இப்போ ஓரளவுக்கு விஜய் வளர்த்துட்டு இருக்குது. பண்டை மீடியாவோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். வணக்கம். தேமுதிகவில் வந்துட்டு முழுமையான பிரச்சாரம் வந்துட்டு தேமுதிகவில் வந்து இவங்க பிரேமலதாவும் வந்துட்டு வேட்பாளராக இருக்கிறாங்க. அங்கே விஜயபிரபான்னு விருதுநகரில் போட்டியிடுறாரு. ஒரு கடுமையான ஒரு டஃப்பான ஃபைட்டை வந்து விருத்தாச்சலத்தில் பிரேமலதா கொடுப்பாங்க அப்படிங்கிறப்போ ஒரு எதிர்பார்ப்பு அப்படி இருக்குது. ஆமாங்க, அந்த சமூகத்தினர் வாக்குகள் அதிகமாக வரும்ன்றாங்க. 10 பேரில் 6 பேர் அந்த குறிப்பிட்ட இந்த நாயுடு சமூகம்ன்றாங்க. அங்கே தலித்துகள் வாக்குகளும் நாயுடு வாக்குகளும் வந்து ஜெல் ஆயிடும்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. வன்னியர் ஓட்டும் தலித் ஓட்டும் தான் சேராது, நாயுடு தலித் காம்பினேஷன் வந்துடும் அப்படின்னு ஒரு தரப்பினர். இப்போ குறிப்பாக ரவீந்திரன் துரைசாமி மாதிரியான, அதாவது சாதிகளை பற்றிய சாதிகளின் மீது அதிக பற்றும், சாதிகளை பற்றிய ஒரு பெரிய அனாலிசிஸ், சாதிகளின் மீது அதீத பற்றும், சாதிகளை பற்றி பேசுவதில் அதைவிட அதீத ஆர்வமும் கொண்ட, ஆனால் விஷயஞானம் உள்ள ரவீந்திரன் துரைசாமி போன்ற நண்பர்கள் வந்து இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. தேமுதிக கூட்டணியால் திமுகவுக்கு தான் லாபம் அதிகம். தேமுதிக இந்த திமுக கூட்டணியில் இருப்பதால் தலித் குறிப்பாக பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வாக்குகள் வந்து ஜெல்லாவும் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால் தேமுதிக வெற்றி வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. ஸ்டார் கேண்டிடேட்ஸு, அம்மாவும் மகனும் ஸ்டார் கேண்டிடேட்ஸ். ஐ திங்க் 2 பேரும் ஜெயிச்சுடுவாங்க தான் எனக்கு தோணுது. அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். உதயநிதியினுடைய ஆதரவாளர்கள் பெரும்பான்மையாக வந்து இந்த தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தாம்பரம் தொகுதியில் கூட பிரச்சனை எழுந்தது. SR ராஜாவுக்கு தொடர்ந்து 4வது முறை சீட் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி டிஆர் பாலுவை முற்றுகையிட்டு ஒரு பெரிய போராட்டம் அவருடைய அலுவலகத்தில் நடந்துட்டு இருக்குது. டாக்டர் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. உதயநிதி அவர்களே டைரெக்டாக களத்தில் இறங்கி விட்டார். நிறைய தொகுதிகள் அது கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஒரு சிலருக்கு பொன்முடி போன்றவர்களுக்கு சீட் மறுக்கப்பட்டு திரும்பவும் மகன்களுக்கே அந்த சீட்டை வந்து இமீடியட்டாக கொடுத்துருக்காங்க. காந்தியுடைய பையன், இவர் பொன்முடி அவர்களுடைய பையன். எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், குடும்ப அரசியல் கோலோச்சுகிறது என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சருக்கு சீட்டு மறுக்கப்படும் பொழுது அமைச்சர் மகனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. புதியவர்களாக வருபவர்கள் ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து உதயநிதியோட ஆதரவாளர்களாகத்தான் இருப்பார்கள். உதயநிதி கை மெல்ல மெல்ல ஓங்க ஆரம்பித்திருக்கிறது, அது தெளிவாகவே தெரியுது.
கட்சிக்காக எவ்வளவு தூரம் நீ வேலை செஞ்சினாலும் அமைச்சரோட மகளாவோ இருந்தால் மட்டும்தான் சீட்டுன்றது மீண்டும் ஒரு முறை திமுகவில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவிற்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவில். சார் இது வந்து 2 விதமான விமர்சனங்களை கிளப்பிச்சு. இப்போ நம்முடைய ரஞ்சித் அவர்கள், நீலம் ஃபவுண்டேஷன் திரைப்பட இயக்குனர், அவர் இதை வரவேற்று அறிக்கை கொடுத்த பொழுது ஆர்எஸ்எஸ் முகம் கொண்டவர் தான் ரஞ்சித் என்று அவர் மீது வசை மாறி பொழிந்தார்கள். ஏன்னா வந்து அதிமுக வேட்பாளர் மட்டுமல்ல, பாஜகவை உள்ளடக்கிய என்டிஏ வேட்பாளராகத்தான் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து நிற்கிறார். இது அவரை ஆதரித்து ரஞ்சித் போன்றவர்கள் பேசுவது என்பது வந்து, ஆதரிப்பது என்பது வந்து ரஞ்சித்தின் ஹிந்துத்துவ முகம் வெளியில் வந்து விட்டதுன்னு சமூக வலைதளங்களில் பரவலாக எழுதப்பட்டது, பேசப்பட்டது. நம்முடைய திருமாவளவன் அவர்கள் இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் கடைசி கேள்வியாக வருவதுன்றது திருமதி பொற்கொடி அவர்களுக்கு அதிமுகவில் சீட்டு கொடுத்ததை பற்றி உங்கள் கருத்து எண்ணும் பொழுது வழக்கமாக அவர் என்ன சொல்லியிருக்கணும், திருமாவுடன் நிலைப்பாட்டிலேருந்து நாம் பார்த்தால் ஹிந்துத்துவா அமைப்புகளோடு கூட்டணியில் இருக்கிற, பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற என்டிஏவில், அதிமுகவுடன் என்டிஏவில் திருமதி பொற்கொடி அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கப்பட்டிருப்பது என்பது வந்து ஆபத்தானது, ஹிந்துத்துவ அமைப்புகள் காலூன்ற இது உதவும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தால் தான் அது வந்து ஒரு இயல்பான பதிலாக பார்க்கப்படும், லாஜிக்கலி ஸ்பீக்கிங். பட் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதத்தில், இன்ஃபேக்ட் அந்த பேட்டியோட கடைசி கேள்வி அது, கடைசியாக அவர் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களை பற்றின அந்த கேள்விக்கு நம்முடைய நண்பர் திருமா என்ன சொல்கிறாருன்னா, அது தவறு இல்லை என்ற தொனியில் சொல்கிறாரு. அவங்களுக்கு திருமதி பொற்கொடி அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு தேவைப்படுகிறது, ஆகவே அதிமுகவில் அவருக்கு சீட்டு கொடுத்தது என்பது வந்து தவறில்லை என்று தான் அவர் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்கார். அப்படின்னா ரஞ்சித்தும் திருமாவும் ஒரே கருத்தை வலியுறுத்துறாங்க. அது என்னன்னா, மறைந்த தமிழகத்தின் முக்கியமான தலித் தலைவர்களில் ஒருவராக அறியப்பட்ட ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி திருமதி பொற்கொடி அவர்களுக்கு என்டிஏவில், நல்லா ஞாபகம், என்டிஏவில் பாரதிய ஜனதா கட்சி பிரதான அங்கம் வகிக்கக்கூடிய என்டிஏவில் அதிமுக சார்பில் இரட்டை இலையில் கொடுக்கப்பட்டிருப்பதில் தவறு இல்லை என்று திருமாவளவனும் சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ ரஞ்சித்தை விமர்சித்த அளவுக்கு முற்போக்காளர்கள் இன்றைக்கு திருமாவை விமர்சிப்பார்களா என்ற கேள்வி மேலெழும்புகிறது. எனக்கு உண்மையிலே வந்து திருமாவோட பதில் வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா என்டிஏ கேண்டிடேட்டாக திருமதி பொற்கொடி அவர்கள் வருவதை திருமா அவர்களே வந்து எதிர்க்கவில்லை, மாறாக அதை அவர் ஆதரிக்கிறார் எனும் பொழுது இது பூர்வங்களை உயர்த்தக்கூடிய ஒரு நிலைப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் 2 முறை வந்து வீடியோ வெளியிட்டார். ஒரு வீடியோ வந்து அந்த கூட்டணியில் வந்துட்டு தொகுதிகள் பிரச்சனை வரும்பொழுது, அதுக்கப்புறம் வந்து வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காரு. 3 பேருக்கு வந்துட்டு அங்கே வாய்ப்பு வந்து வழங்கப்படலை. சாலூர் ராணிவாசன் வந்து நிறைய பேருக்கு வழங்கப்படலை. ஆனால் எம்பியாக இருக்கும் பொழுதே திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏக்கு காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுகிறார். இல்லைங்க, அவர் தேசிய அரசியலிருந்து மாநில அரசுக்கு திரும்புகிறார். அது தெளிவாக எடுத்த முடிவு, நன்கு யோசித்து எடுத்த முடிவு. என்னை பொறுத்தவரையில் இது நல்ல முடிவு, வரவேற்கத்தக்க முடிவு. தமிழ்நாட்டுக்கு நல்ல செய்தி அது, திமுகவுக்கு கெட்ட செய்தி. தமிழ்நாட்டுக்கு நல்லது, திமுகவுக்கு கெட்டது. அது மாநில நலனை தான் நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாக தமிழ்நாடு அரசியலுக்கு விரும்புவதை திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பவும் இல்லை. மாறாக அவர் வெற்றி பெற்றால் ஒரு இடைத்தேர்தல் வரப்போகிறது என்ற விதத்தில் அவருக்கு திமுக தலைமையிடமிருந்து நீங்கள் உங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்றெல்லாம் வந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் மறுத்துவிட்டார், மறுபரிசீலனை செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார். அவர் கட்சியில் யார் எங்கே நிற்கணும்னு அவர் தான் முடிவு செய்ய முடியும், திமுக ஒன்றும் முடிவு செய்ய முடியாது. அதை கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் தான் இங்கே வந்தாகணும் மாநில அரசு என்று அவர் விரும்புகிறார். இந்த தேர்தலோட மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று திருமாவளவன் மாநில அரசியலுக்கு திரும்புவது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். தொடர்ந்து பல வாரங்கள் இந்த விஷயங்கள் எழுந்தது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் திமுக கவுன்சிலர் படுகொலை அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. கொலை அப்படிங்கிற விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்குது. தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோலுக்கு ஆட்சி வந்தாச்சு, முதலமைச்சர் பதவியில் இருக்கிறார். ஆனால் வந்து இன்னமும் அந்த பிரச்சனை வந்து தீர்வு இல்லை அப்படிங்கிறது. இதை முன்னெடுத்து வந்து பிஜேபி பாலியல் பற்றி பேசியிருக்காங்க. அவனோட மேனிஃபெஸ்டோலேயே அது விஷயத்தை அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதிமுக பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எடுத்துகிட்டு போகலைங்கிற விமர்சனம் இருக்குது. அவங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பெரிய அளவில் அதிமுகவில் பேச முடியல. குறிப்பாக அதிகாரிகள் மாற்றத்தை பற்றி வலியுறுத்தி பேச முடியல. விஜய் போய் கேட்குறாரு அதிகாரிகளை மாற்றுன்னு, அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி போய் கேட்டாரா கேட்கலையா நமக்கு தெரியல. அவர் வலியுறுத்தினார், அமித்ஷா காதில் போட்டாருன்றாங்க. அது பிரச்சனை இல்லை. தேர்தல் கமிஷன்கிட்ட போய் புகார் கொடுத்தாரா இல்லையா அப்படின்னா கொடுக்கல. அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமாகி கொண்டிருக்கிறது என்பது உண்மை.
அதை விட அதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அதை ஒரு பேசுபடு பொருளாக பேசாமல் அதிமுக கடந்து போவதும், அல்லது பேசினாலும் வெறும் ஒரு லிப் சர்வீஸ்னுவாங்க, உதட்டளவில் பேசிட்டு போகிறதும், அதுதான் அதில் நியூஸு. ரெண்டாவது வந்து அவங்க இப்போ மேற்கு வங்கத்திலலாம் பார்த்தீங்கன்னா 600 அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இங்கே ஒன்றுமே இல்லை, யாரோ ஒரு 7-8 எஸ்பி மாற்றிருக்காங்களே ஒழிய பெரிய தலைகளை யாரையும் மாற்றவில்லை. இவர்களை ஏன் மாற்றவில்லை என்று அதிமுக பெரிய அளவில் இல்லை, எந்த பிரச்சனையுமே கிளப்பலை, ஸோ எந்த பிரச்சனையுமே அவங்க கிளப்பலை அப்படின்னும் பொழுது வந்து இது என்ன அவங்களுக்கு உள்குத்தா, திமுக அதிமுக இடையே உள்குத்தான்ற பேச்சு வருது. எலெக்ஷன் டைம்லையாவது லா அண்ட் ஆர்டரை பற்றி சீரியஸாக பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தா அப்பயும் அதிமுக மௌனம் காக்குது. அது அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியல. உண்மையிலேயே ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணம் எடப்பாடி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. 8000 ரூபாய் கூப்பன் வந்து கொடுக்குறாங்க திமுகவினோட அரசு. நீங்கள் பழைய பொருட்கள்லாம் மாற்றிக்கலாம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாமே மாற்றிக்கலாம், நான் கூப்பனாக கொடுக்குறேன்னு சொல்லி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு முதலமைச்சர். 23 நாட்கள் வெளியூர் பிரச்சாரம். சென்னை திரும்புறதே எலெக்ஷனுக்கு முத நாள் தான் சிஎம் வந்து திரும்புகிறார் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்குன்னு திமுக. ஆமாம், அக்ரெசிவாக போகிறாங்க அவங்க. எலெக்ஷன் முதல் நாள் தான் இங்கே வராரு, சென்னைக்கு வராரு. 23 நாட்கள் வந்து வெளியூர் சுற்றுப்பயணம். அப்போ அது உங்களுக்கு நீங்கள் இப்போ அவங்க எந்த அளவு உழைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கலாம். 2 பேரும் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே அக்ரெசிவாக தான் இருக்காங்க. குறிப்பாக முதலமைச்சர் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கார். இப்போ இந்த 8000 ரூபாய் கூப்பன்லாம் வந்து அவங்க ஃப்ரிட்ஜு கொடுத்தாங்கன்னு இவங்க இதை கொடுக்குறாங்க. இது அப்பட்டமான ஒரு கையூட்டு தான், ரெண்டுமே கையூட்டு தான். ஃப்ரிட்ஜும் கையூட்டு தான், 8000 ரூபாய் கூப்பனும் கையூட்டு தான். கூச்சனாச்சு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கஜானா காலி, யார் வந்தாலும் திருவோடையாந்த போகிறோம், அதில் சந்தேகமே கிடையாது. அடிச்சு விட வேண்டியதான், மக்கள் ஓட்டு போட்டால் போடுறாங்க, போடாட்டி போகிறாங்க. 2 பேருக்கும் அதை பற்றி கவலை கிடையாது, அந்த லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ தமிழ்நாடு அரசியல் ஒரு மிக மோசமான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் பெரிய அளவில் வந்து தேக்க நிலையை நோக்கி நகர்கிறது. நிதிநிலை, மாநிலத்தின் நிதிநிலை படுமோசமாக போய்கொண்டிருக்கிறது. அதை பற்றி கவலைப்படாமல் அதிக ஆட்சியாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. அதிகாரிகள் வழக்கம் போல் ஆளும் கட்சிக்கு ஜால்ரா தட்டி கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். 2 தொகுதிகள் விஜய் போட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே விஜய் கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. முதல் முறையாக சி ஜோசப் விஜய் அப்படிங்கிறதே தன்னோட பேரை வந்துட்டு விஜய் அறிமுகப்படுத்தி தன்னுடைய சொத்து மதிப்பையும் வந்துட்டு விஜய் வந்துட்டு 440 கோடி ரூபாய்க்கு மேலே வெளியிட்டிருக்காரு. இதுதான் நான் வந்து ஒரு கரைபடியாத ஒரு நபர் அப்படிங்கிறதையும் விஜய் எல்லா இடங்கள்லையும் பேசிகிட்டு இருக்காரு. தூய சக்தி நான், தீய சக்தியை ஒழிப்பேன், ஜெயலலிதா அவர்களுடைய பாணியிலேயே விஜய் எல்லா இடங்களையும் அந்த விஷயத்தை முழக்கத்தோடு தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாரு விஜய் எல்லா இடங்கள்லையும். ஆமாம், அதுதான் அப்படி தான் வராரு. இப்போ 440 கோடி அது அவர் சம்பாதிச்ச காசு. அவர் மீது ஒன்றும் பெரிய அளவில் வழக்குகள் இருக்குதா தெரியல. அதாவது திமுகவும் திமுகவுடைய தொங்கு சதைகளும் திமுக ஈகோ சிஸ்டம் அதை பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆடிட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஒரு பெரிய பேசுபடு பொருளாக பார்ப்பது முட்டாள்தனம் மட்டுமல்ல, அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு இரட்டை நிலைப்பாடுன்றதை புரிஞ்சது. மகனுக்கு மகளுக்கு மனைவிக்கு கடன் கொடுத்ததை பேசுகிறாங்க. ஆனாப்பட்ட எம்ஜிஆர் ஜானகமாக கடன் கொடுத்துருக்காரு. ஆகவே இதெல்லாம் வந்து இவங்க வழக்கமாக பெரிய மனிதர்கள் பணம் இருக்கவங்க செய்கிறது தான். விஜய் செய்யும்போது மட்டும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அவர்களுடைய ஈகோ சிஸ்டத்துக்கும் அது எதையாவது வச்சு அதை பிரச்சனை பண்ணணும்னு பார்க்குறாங்க. இப்படிலாம் யாரையாவது ஒருத்தர் தொடர்ந்து அடித்தாங்கன்னா அவங்க வளருவாங்க. கடந்த காலங்களில் 20 வருஷமாக சோவோட ஒரு முக்கியமான கேள்வி பதிலில் சொல்லுவார், திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும்னு. எம்ஜிஆரை வளர்த்தது, ஜெயலலிதா வளர்த்தது, இப்போ ஓரளவுக்கு விஜய் வளர்த்துக்கிட்டு இருக்குது. ஓபிஎஸ் வந்து ஒரு நல்ல கேப்டனாக இல்லை, என்னை வந்து அக்கமடேட் சரியாக பண்ணாமல் விட்டுட்டாருன்னு சொல்லி ஐயப்பன் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. திமுகவில் நிழலுக்கு கூட ஓபிஎஸ் நல்லது செய்தவரில்லை என்பது தெளிவாகவே தெரியுது. அது ஐயப்பனும் திமுகவில் தான் இருக்கார் இல்லையா. எல்லாருக்கும் திமுகவில் எப்படிங்க சீட் கொடுக்க முடியும்? ஐயப்பனும் அதை புரிஞ்சுக்கணும். திமுக ஏற்கனவே வந்து ஓவர் கிரௌடாக இருக்குது. வண்டி பாரம் அதிகமாச்சுன்னா என்ன, அவன் கொடை சாஞ்சிரும். எனவே திமுக கவலைப்பட வேண்டிய விஷயம். ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரையில் அவர் யாருக்கும் அவர் நன்மை செய்ததில்லை. இதெல்லாம் ரொம்ப லேட்டாக ஐயப்பனுக்கு புரியுது. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார்.